வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் இயற்கை விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய தம்பி இயற்கையாளன் தவம் அவர்கள். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. உங்களுடைய காணொலிகள்லாம் பார்த்துருக்குறேன். ரொம்ப நன்றி. ஒரு ஐடி உலகமோ இல்லை இந்த மாதிரியான நவீன தொழில் சார்ந்த ஒரு பணிகளில் இருந்திருக்கீங்க. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விவசாயம்ன்ட்டு கிளம்பிட்டீங்க. என்ன நடந்துச்சு? யார் இயற்கை? உங்கள் பேரே வித்தியாசமாக இதுதான் உண்மையான பெயரா இல்லை? இல்லை, என்னோட பேர் தவமுருகன். அப்பா அம்மா வச்ச பேர் தவம்னு கூப்பிடுவாங்க. நம்ம இங்கே வர்றப்ப இயற்கையின் மீது நேச்சுரலிஸ்ட் தவம் அப்படின்னு வச்சுருந்தேன். நேச்சுரலிஸ்ட் அப்படின்றது ஒரு ஆங்கிலம். தவமுருகன், அந்த தவமுருகனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே? தவமுருகன் அப்படின்றது என்னென்னா, எங்கள் இதில் மொத்தம் 6 பொண்ணுங்க, 6 சகோதரிகள். அதில் 2 பேர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களாம். அப்போ பையன் இல்லை வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா ஆண் வாரிசு. ஆமாம், ஆண் வாரிசு வேணும்னு ரொம்ப முருக பக்தர். அதனால் திருச்செந்தூருக்கு பல முறை காவடிலாம் எடுத்திருக்காரு. ஒரு 17 வருஷமோ 16 வருஷம் போயிருந்திருக்காரு. ஒரு 10 வருஷம் நடந்தே போயிருக்காரு. அப்புறம் ஒரு சைக்கிளில் போயிருக்காரு. அப்புறம் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிறந்ததுனால தவறு பிறந்தது. 16 ஆண்டுகள் கழித்து நீங்கள்? ஆமாம் 16 ஆண்டுகள் கழித்து பிறந்ததுனால தவறு பெற்றதுனால தவம் முருகன். திருச்செந்தூருடைய அருளால், முருகனுடைய அருளால் ரெண்டையும் தவமுருகன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதை சுருக்கமாக தவமுருகன் இருக்கும் பேர். ஆனால் வீட்டில் எல்லாருமே தவம் தான் கூப்பிடுவாங்க. தவமுருகன் வா, தவம் இருந்து. ஆமாம், தவமாய் தவம் இருந்து மாதிரி தவம்னு கூப்பிடுவாங்க. நான் இதை இப்போ இயற்கையின் மீது பற்று கொண்டதுனால இயற்கையாளன் தவம் அப்படின்னு ஒரு தனித்துவம் வேணும் இல்லையா பேருக்கு? ஒரு பிராண்டா உருவாகி. ஆமாம், நம்ம கார்பரேட்ல இருந்ததுனால பிராண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இயற்கையாளன் தவம் அப்படின்றதுனால தான் நான் அதை இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு ராமநாதபுரம் மாவட்டம், பரம்பக்குடி தாலுகா, உரத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம். ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் இன்னும் கூட டீ கடை கிடையாது, அவ்வளவு பெரிய கிராமம். உத்தரவசமங்கைன்னு ஒரு கோயில் இருக்கு. அதுதான் உலகத்திலேயே முதல் கட்டப்பட்ட சிவாலயம். அந்த உத்தரவசமங்கையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உரத்தூர். எங்கே படிச்சீங்க? நான் இங்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சத்திரக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சத்திரக்குடி, போகலூர் ஒன்றியம். சத்திரக்குடியில் நான் ஒரு 10வது வரை படித்தேன். அதுக்கப்புறம் தமிழ் தான், ஃபுல்லாமே தமிழ் தான். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே தமிழில் தான் படித்தேன். வித்தியாசமாக ஆங்கிலத்தில் படிக்கலை நான். ஆமாம், 10வது வரை சத்திரக்குடின்ற ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் 11, 12 ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதமால் மேல்நிலைப்பள்ளின்னு ஒன்று இருக்குது, சேதமால், அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் தமிழ்நாடு பாலிடெக்னிக், அங்கே கணிப்பொறியியல் எடுத்து படித்தேன். அப்போ எனக்கு அதை ஆங்கிலத்தில் படிக்கவும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தமிழ் வழியிலே படித்து வந்ததுனால நான் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க இல்லை எல்லாரும் இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க, நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரையே போய் தமிழில் எழுதுவீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஹச்ஓடிட்ட போய் பேசி, சட்டத்தில் இடம் இருக்கு ஐயா, படித்து பார்த்தேன்னா ஆமாம் இது மாதிரி தமிழில் எழுதலாம், அவங்க திருத்தி உங்களுக்கு மார்க் போடணும் அப்படின்னு படித்தேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் மட்டும்தான் தமிழில் எழுதினேன், உள்ளீடு வெளியீடு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வார்த்தைகள்லாம் நீங்களே உருவாக்குனீங்களா? இல்லை, அதில் இருந்தது, நோட்ஸில் இருந்தது. தமிழில் எழுதினேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருத்துவாங்க என்னோட பேப்பரை, தமிழில் இருக்கிறதுனால. தமிழில் எழுதுறது கஷ்டமானதாயிட்டு. ஆமாம், அவங்க திருத்துறவங்க ப்ரொஃபஸர் இங்கிலீஷ்னா வேகமாக திருத்திடுறாங்க. இது அவங்களுக்கே இந்த தமிழ் வார்த்தைகளுக்கு இது பண்ணலை. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணி இங்கிலீஷில் எழுத வேண்டியதானே, அதானே ரொம்ப ஈஸி அப்படின்னு. எனக்கு கடைசி வரை எழுத வரல. ஆங்கிலத்தை உள்வாங்கி அதை அப்படி பண்ண முடியல. ஏன்னா நான் மனப்பாடம் பண்ணுறது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. புரிஞ்சதுன்னா மூளையில் இருக்கும், அப்படியே எழுதுவோம். அதனால தமிழ்லேயே எழுதிட்டேன். சரி. பிறகு கணினி சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்க. அது சார்ந்த வேலைக்கு தானே வழக்கமான என்ன ஏதோ ஊரில் படித்தோம், ஒரு இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று படித்தோம், சென்னைக்கோ இங்கே போனோம், என்ஆர்ஐ ஆகிட்டோம், அப்படின்னு தான் இருக்கணும். அதே மாதிரியே தான் வந்தேன் நான். சென்னை வந்தேன். சென்னையில் அதே தான் படித்தது, என்னமோ தமிழ் தான். அறிவுக்கும் மொழிக்கும் வித்தியாசம் இல்லை இல்லையா? அதனால வேலையெல்லாம் கிடச்சிது. எனக்கு இன்னுமே சொல்ல போனால் இன்டர்வியூலாம் ஃபஸ்ட் ஆளாக செலக்ட் ஆகிட்டேன்.
அது எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆங்கிலத்தில் படித்தாதான் கிடைக்குன்னு. ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். வேலை செஞ்சு காமிக்க சொன்னாங்க, செஞ்சு காமிச்சேன், எடுத்துட்டாங்க. அது வேலையெல்லாம் கிடைச்சிது. அப்புறம் ஐடி துறையில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே ஐடி துறையை சார்ந்து ஹெல்த் கேருக்குள்ளே போக வேண்டியதாகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களே ஹெல்த் கேர் ஆரம்பித்தாங்க. ஸ்கேன் சென்டர். ஸ்கேன் சென்டர் வந்து டயக்னோஸ்டிக்ஸ், நம்ம உடம்பையெல்லாம் வந்து டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணி என்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் சென்டரில் ஒரு 13 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த இப்படி ஒரு நகர வாழ்க்கைக்கு அதுக்கு தேவையான வருவாய் உள்ள ஒரு தொழிலில் இருந்திருக்கீங்க. ஆமாம். தகால்னு விவசாயி அவதாரம் எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? இல்லை, விவசாயின்னா நான் வந்து விவசாய அவதாரம் எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்கேன் சென்டரில் வேலை பார்க்குறேன் 13 வருடமாக. 2010லேருந்து 2023 வரை. அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்டு லைஃப் எனக்கு பிடிக்கல. என்னன்னு தெரியல. நிறைய புத்தகங்களை வாய்ச்சதுனால ஒரே பேட்டர்ன் பிடிக்கல. நம்ம அப்போவே பெனாசிர் புட்டோ, நெல்சன் மண்டேலா, சேக்குவாரா, இப்படி ஏகப்பட்ட புத்தகங்களை வாய்ச்சதுனால இந்த பேட்டர்ன் லைஃபே பிடிக்கல. என்னடா காலையில் எந்திரிக்கிறோம், வர்றோம், ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப வர்றோம், நைட் வர்றோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம். ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை மாதிரி இருந்தது. ஒரே பேட்டர்ன், ஒரே லைஃப். இதை விட்டு வெளியில் வரணும்னு நான் 2010 சேர்ந்தேன். 2011 முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னு. அது 13 வருஷம் நான் என்னைய தயார்படுத்த வேண்டியதாயிடுச்சு. பணம், பொருளாதாரம். அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்னா, 2010லேருந்து நமக்கு ஸ்கேன் சென்டர் தானே, நிறைய நோயாளிகள் வருவாங்க. அவங்க கூட பேசுறது, அவங்களுடைய நிறைய வருத்தமானதெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சுது. என்னடா பணம் ஒன்றும் பெருசு இல்லை போலையே, ஆரோக்கியமாக இருக்கணும் போலையே. ஒருத்தர்லாம் ஆடி காரில் வருவார். ஆடி காரில் வந்துட்டு அவர் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சங்கட்டமாக போவார். சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நிறைய பேர் வருவாங்க. இதுல முக்காவாசி என்னன்னா கேன்சர் தான் அதிகமா இருக்கும். வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா ஒரு 10 பேருக்கு கேன்சர் இருக்குன்னு நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். அவங்கள இங்கே போய் இருப்பாங்க. அது குணமேப்படுத்த முடியாது, கடை ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்படியே அது கூடிக்கிட்டே வந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, உண்மையிலே வந்து ஆரோக்கியமாக வாழ்ந்தா போதும் போல. ஒரு வேப்ப மரத்தடியில் தூங்கிட்டு பழைய சோறை சாப்பிட்டா கூட நோய் நொடி இல்லாமல் அதுதான் ஆரோக்கியத்தை தரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வர நோயாளிகள் என்னை மாற்றினது. நானா மாறல. உலகம் நோயை நோக்கி போகுதுன்றப்ப நம்ம அதை நோக்கி படிக்கிறோம். மருத்துவர்களோட தான் இருக்கும். டாக்டர் இருப்பார், ஸ்கேன் பண்ணுவார், இதனால தான்டா இவருக்கு இந்த பிரச்சனை. ஸ்மோக் பண்ணியிருப்பார் போல் 10 வருஷமாக, அவருக்கு நரம்பு பிளாக் ஆகி இப்போ கால்லாம் காந்த ஆரம்பிக்குது அப்படின்வாரு. இது பிரச்சனைனால இவங்களுக்கு லங்ஸ் கேன்சர் வந்துருச்சு, இந்த பிரச்சனை இது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும் போல் இந்த கேன்சர் வந்துருச்சு. ஒவ்வொரு கேன்சருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு தான் காரணமாக இருந்திருக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், எந்த நோய்களும் வானத்திலிருந்து வருவவே இல்லை, வாய் வழியாக தான் வருகிறது. நம்ம என்ன இன்டேக் எடுத்துக்கிறோமோ இன்டேக் தான் நமக்கு நோயவே தீர்மானிக்குது. இன்னொன்று சுற்றுப்புற சூழல், மூணாவது வந்து மனநிலை. அப்போ இந்த மூணுமே வந்து அந்த கார்பரேட் செக்டாரில் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சூழல் இல்லை, மனநிலை இல்லை, ப்ரெஷரு இல்லையா. அடுத்த மாதம் 1 கோடி ரூபா ரெவன்யூ டார்கெட்டு அப்படின்னா நம்மளால் எப்படி தூங்க முடியும் இரவுல? நைட் இரவு 9 மணிக்கு நம்ம கால் வைப்பாங்க. நேற்று என்ன டார்கெட்டு, 5 லட்சமா, 5 லட்சம் பண்ணீங்களா, நாளைக்கு எத்தனை லட்சம் வந்து டார்கெட். எல்லா ஃபீல்டுலையும் கார்பரேட்னாலே டார்கெட் இல்லாமல் வேலை இல்லை. அது சிலவங்க சகிச்சுக்கிறாங்க, சிலவங்க வந்து வேற வழி இல்லை. இப்போ நான் கிராமத்தில் பிறந்தேன். நான் என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வெறும் 2000 ரூபா மட்டும் மாதம் நமக்கு வேலையே பார்க்காம வருமானம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு போகிறோம். கிராமம் தான், அங்கே வாடகை கொடுக்க தேவையில்லை எனக்கு. நான் அப்போ 2011 நினச்சேன். அப்போ இந்த 2000 ரூபா மாதம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி போச்சு. மாதம் நம்ம வீட்டிலே உட்காந்துருந்தாலும் 2000 ரூபா வந்ததுன்னா போதும் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சேன், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கண்டுபிடிச்சேன். இப்படி தேடல் அப்படி போயிடுச்சு எனக்கு. இப்படி போய் வேலை பார்த்த வேலையில நல்ல வருவாய் இருந்தது. நல்ல வருவாய். ஆமாம். அப்போ நம்ம நோயாளிகளை பார்க்க ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம போயிடணும். அப்போ என்னதான்னு அப்போ தான் வந்து இந்த உணவின் மூலமாக தான் எல்லா நோயும் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ நம்மாழ்வாருடைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு அதுவாக ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் பேசினார். அப்போ நல்லா பேசுறாரு இந்த மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தேன், நம்மாழ்வார். அப்புறம் அவர் ஏதாவது புக் எழுதியிருக்காரான்னு பார்த்தேன். அப்புறம் உழவுக்கு முண்டு வரலாறு, நிறைய புத்தகங்கள், தாய் மண் விதை, அதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்காரு. ஒரு 15 புத்தகத்துக்கு மேலே அவரோட தான் படித்தேன். அப்போது வந்து நோய்கள் வந்து உணவு மூலமாக வருது. அந்த உணவில் ரசாயனம் இருக்குது. ரசாயனம் தான் நமக்கு நோய்கள் எல்லாம் உருவாக்குது. ஒன்று நம்ம போட்டு உற்பத்தி பண்ணி உணவை உற்பத்தி பண்ணுறோம். இன்னொன்று பேக்கிங் பண்ணுறப்ப நமக்கு ரசாயனம் சேர்த்து பேக் பண்ணுறாங்க. இதுதான் மனிதர்களுக்கு நோய்களை உருவாக்குது, வேறு எதுக்குமே கிடையாது.
அப்போ இனிமே நஞ்சு இல்லாத உணவை அப்போ நம்ம தேடி தேடி போய் வாங்குறேன். சில இடங்கள்ல அது சும்மா சொல்றாங்க ஆர்கானிக், இது இயற்கை முறையில் விளைஞ்சதுன்னு சொல்றாங்க, சர்டிஃபிகேட் இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. ஏமாத்துறாங்க. இப்போ கூட நான் நடந்து வர்றப்ப இங்க நாட்டு பால் கிடைக்கும்னு சென்னையில் இப்போ போட்டிருக்காங்க. அது எங்கே நாட்டு மாடு வளர்க்குறாங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளே உற்பத்தி பண்ணாத வரை அந்த உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்காது. நானே என் கண்ணு முன்னாடி விளைய வச்சாதான் நமக்கான நாம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தேன் நான். அப்போதான் வந்து இப்போ புத்தகங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கிறப்ப நான் பொருளாதாரத்தை ஒரு பக்கம் ரெடி பண்ணினேன். ஏன்னா விவசாயத்துக்குள்ளே போயிட்டோம்னா அதில் யாருமே லாபம் அடைஞ்சதா கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்களுடைய 1000 தலைமுறைகளும் விவசாயம் தான். இன்னும் ஓட்டு வீடு தான். அவங்க விவசாயத்தில் பெரிய ஆளுன்னா இந்நேரம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். அப்போ அது எனக்கு தெரிஞ்சது. அப்போ விவசாயம் என்பது நம்மளா உணவுக்கானது, பொருளாதாரம் நம்ம வேற வழியில தான் ஈட்டணும் அப்படின்னு நான் வந்து வேற வழியில் அதையெல்லாம் தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை 2023 திருமணம்லாம் ஆயிடுச்சு. ஆமாம், 2013 திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 ஒரு பையன் பிறந்தான். இதுக்கிடையில அதுவும் போச்சு. இல்லை, இப்போ அவங்க திருமணம் அவங்க வந்து நகர வாழ்க்கை அப்படி போய் விவசாயம், மண்ணு, வேலை, புரிதல் நம்ம கொண்டு வர்றோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சுதந்திரமானதாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். குழந்தை உங்க கூட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்க கூட இருக்கலாம், தம்பியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடலாம், அவங்க கூட விளையாடலாம், உங்க கூட சிரிச்சு பேசலாம். ஆனால் அதுக்கான சூழல் இந்த செக்டாரில் இல்லை. ஏன்னா அப்போ இருக்கிற முதலாளிகள் வேற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து கார்பரேட் செக்டாருக்குள்ள வந்த உடனே யாரு முதலாளின்னே தெரியாது. அப்போ வந்து ஒரு முதலாளி யாருக்கு வேலை பார்க்குறோம்னு தெரியும். அப்போ போய் ஐயா உங்க கம்பெனியில தான் 10 வருஷமா இருக்கு, நீங்க தானே முதலாளி, என் குடும்ப பிரச்சனை இப்படின்னு சொன்னோம்னா அவங்க மனம் இறங்குறாங்க. இந்த கார்பரேட் செக்டாருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இன்வெஸ்டரா இருக்காங்க. அவங்க என்னன்னா குதிரை பேரம் மாதிரி தான். நான் 100 கோடி போட்டிருக்கேன், எனக்கு 200 கோடி எடுத்து கொடு. ஒரு CEO அவர் எம்ப்ளாய் தான். அப்போ அந்த எம்ப்ளாய் தான் நமக்கு தெரியும். அதனால தான் இப்போ கார்பரேட்டில் ஒரு ப்ரெஷர் லைஃப்க்கு இருக்கிறது காரணமே நிறையா முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இதை ஒரு வேலை கொடுக்குற மாதிரி நினைக்கல. இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் 200 கோடி அப்படின்னா எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும். ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்மள்ட்ட 1 லட்ச ரூபாய்க்கு வேலை வாங்குறாங்க. இந்த கார்பரேட் செக்டார் அப்படி தான் மாறிடுச்சு. ஒரே முதலாளியாக இருந்திருந்தால் ஒருவேளை அவர் மனிதாபிமானத்தோட செயல்பட்டு இருக்கலாமோன்னு நினைக்கிறேன் நான். அதனால கார்பரேட் செக்டார் வந்து மாறணும். இல்லைன்னா இளைஞர்கள் தனித்துவமாக இப்போ ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ வந்து நான் ஒரு பண்ணியிருக்கேன், இயற்கை விவசாய பொருட்களை எல்லாம் எப்படி கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தனி முதலாளிகளாக உருவாகணும். அப்படின்னா நம்ம பழைய காலம் மாதிரி அழுத்தங்கள் இருக்காது. யாருன்னே தெரியாத இந்த இன்வெஸ்டரை கொண்டு வந்து அவங்க டவுன் ஆயிடுச்சுன்னா ரெவன்யூ உடனே வேலையை விட்டு அனுப்புறது அது இருக்காது. தனிநபர்னா அவங்க நிதானமா நான் 1 கோடி ரூபா போட்டிருக்கேன், அது கீழே போகாம இருந்தா போதும். தனி முதலாளி செயல்படுத்துறதுக்கும் கார்பரேட் செக்டார் செயல்படுத்துறதுக்கும் மனிதர்களை வந்து வேலை வாங்குறதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த நகரத்தை விட்டுட்டு திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? நான் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, வாங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அம்மா அப்பா வேணான்னு தான் சொன்னாங்க. அம்மா இதில் எதுவும் அவங்க வந்து அம்மா தலையிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அவங்கள விவசாயத்தை பார்த்துட்டாங்கல்ல. கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வரா சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை.
இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்மந்தப்பட்ட கொலையா தெரியல. அதனால வந்துட்டு அவங்க இது விவசாயம் ஒரு வேண்டாம். மகிழ்ச்சிக்குரிய தொழில் கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் இப்போ சொன்னேன், இது வந்து விவசாயம் வந்து உணவுக்காக மட்டும்தான் நான் சார்ந்திருக்க போகிறேன், பொருளாதாரம்காக நான் சார்ந்து இருக்கலை அப்படின்னு. கடைசி வரை வரவே விடலை எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து ஏன்னா அவர் வந்து கிராமத்தில் இருந்ததுனால பையன் ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்கணும், ஒரு கார்ல போனோமா, ஒரு ஆடி கார்ல போனோமா, அந்த மாதிரி நகர்ல ஒரு வீடு வாங்கினோமா, அதுக்கு தான் கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சேனா. ஏன்னா கிராமத்துல இருந்து படிக்க வைக்கிறதுன்றது 4 பெண்களையும் சரி என்னை மொத்தம் 5 பேரையும் படிக்க வச்சார். அப்போவே எங்கள் ஊரில் பஸ் வசதியெல்லாம் இல்லை. அப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நீங்கள் திரும்ப எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு வரவே விடலை. எனக்கான அந்த நம்பிக்கை, எனக்கான அந்த இது எல்லாமே இருந்தது. அப்பா வந்து தவறுதலாக இறந்துட்டாங்க 2022. சரி சரி. இறந்ததுக்கு பிறகு 6 மாதம் கழித்து தான் நான் வேலையே விட்டேன். ஏன்னா அப்பா பேச்சை நான் கண்டிப்பாக ரொம்ப மதிப்பேன். அவர் அதனால வந்து அவர் நம்மளை கஷ்டப்பட்டு உருவாக்குனதெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இல்லைப்பா இது சரிப்பட்டு வராதுப்பா, நீ அந்த இதே பாரு, இது ஒரு கிராமம், உன் பையனோட திரும்ப நான் எப்படி இருந்தேனோ அது மாதிரி உன் பையனோட லைஃப் ஆகிடும். உன்னை நான் முன்னேற்றி விட்டதுக்கு காரணமே இங்கே இருந்து கிராமத்துல இருந்து போய் வெளியில போயிடணும், பொருளாதார ரீதியா வந்து மாற்றம் வரணும். அங்க உள்ள இந்த சூழல்கள், கிராமிய சாதி நிறைய இன்னும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீ ஒரு புது மனிதனா இருக்கணும் அப்படின்னு அப்பா ஓல்டு எஸ்எல்சி வரை படிச்சிருந்தாரு. அப்பாவே இந்த ஓல்டு எஸ்எல்சின்னு சொல்றோம்ல, பியூசி, அது படிச்சிருந்தாரு. அப்போ படிச்சிருந்தாரு. அதனால அவருக்கு படிப்பின் மீது ரொம்ப இது இருந்தது. படித்தா பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு விறகுலாம் வெட்டி மூட்டம் போட்டு தான் படிக்க வச்சார். கருவேல் அங்கிட்டலாம் ஸ்ரீம கருவேல் மரம் இருக்கலாம், ராமநாதபுரத்தில் மூட்டம் போட்டு படிக்க வச்சு எல்லாத்தையுமே படிக்க வச்சிட்டார் நல்லா. எங்கள் அக்காலாம் இன்னொரு அக்காலாம் டாக்டரேட் முடித்து தமிழ்லேயே டாக்டரேட் பண்ணி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையாக படிக்க வச்சதுனால அவரோட பேச்சை மதித்து அப்புறம் அவர் இறந்ததற்கு பிறகு சரி நம்ம முடிவெடுப்போம் அப்படின்ட்டு முடிவெடுத்து 2023 ஊரை பார்த்து போயிட்டு. ஆமாம், இயற்கை விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம் நோய் இல்லாமல் வாழணும். இல்லை, இப்போ உங்களுக்கான தேவைக்காக நீங்கள் போனீங்களா, இல்லைன்னா இதை ஒரு சந்தையாக உருவாக்கலாம்னு நினச்சி போனீங்களா? நான் எதையுமே திட்டமிட்டு போகலை. வேலையை விட்டேன். இந்த நம்மாழ்வாரோட புத்தகங்கள்லாம் படித்தேன். அப்போ இடம் இருந்தது. ஐயா இருக்கிறப்போ ஒரு 2 ஏக்கர் இருந்தது, அப்பா இருக்கிறப்போ ஒரு 2 ஏக்கர் இருந்தது, நான் போய் ஒரு 3 ஏக்கர், இப்படி ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம அதில் கத்தரிக்காய், தக்காளி, வெண்டிக்காய், மிளகா, எங்கது கரிசல் பூமி தான், எல்லாமே போட்டு எடுக்க முடியும், நம்ம சாப்பிட்றதுக்கானது. எங்கள் அப்பத்தா ஐயா வாழ்க்கை முறையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. அவங்க வெளி உலகத்துக்கு போனதே இல்லை, சந்தை கூட போனதில்லை. அந்த மண்ணில் என்ன விளையுதோ அதை வச்சு வருஷம் முழுக்க சாப்பிட்ருக்காங்க. கத்தரிக்காய், தக்காளிலாம் வத்தலாக்கி அந்த மழை இல்லாத காலங்களில் அந்த வத்தல், மிதுக்கு வத்தலையே வச்சு போடுவாங்க, கத்திரி வத்தல், இதெல்லாம் மழை பெஞ்சதுக்கப்புறம் காய்கறிகள் இதை வச்சு பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நமக்கான உணவை உற்பத்தி பண்ணிக்கிறலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். போனதுக்கப்புறம் பாரம்பரிய நெல், கருப்பு கவனி, எல்லாருமே ஒரே நெல்லை போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, விலையே போக மாட்டேங்குது, 1100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான், நம்ம விலை வைக்க முடியாதுல, உங்களுக்கு தெரியும்ல விவசாயிகள். அப்போ நம்ம ஏன் இதே நெல்லை போடணும் அப்படின்னு அப்போ நான் யூடியூப்லாம் பார்க்குறப்ப இந்த அரசர்கள் சாப்பிட்டது அப்படி ரொம்ப தடை செய்யப்பட்ட அரிசின்லாம் அந்த கருப்பு கவுனி வந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஊரில், இந்த அரிசியெல்லாம் போட்டு வருமாப்பா அப்படின்னு. இருந்தாலும் போட்டு பார்ப்போம். அது 6 மாதம். இப்போ எங்கள் மக்கள் போடுறது எல்லாமே 3 மாதம் தான். அப்போ அந்த கருப்பு கவுனி அரிசியை நான் போட்டேன். கருப்பு கவுனி நெல்லை விளைய வச்சு இயற்கை முறையில் எடுத்து அதை நான் மார்க்கெட்டிங் கொண்டு வந்தேன். நம்ம கார்பரேட்டில் இருந்ததுனால மார்க்கெட்டிங் நமக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்ட்டு. அது மார்க்கெட் பண்ணினேன், அது நல்லா இருந்தது. அடுத்த வருஷம் அது 1 ஏக்கர் போட்டேன், பெரிய லெவலில் போட்டு அந்த அரிசியை விற்க ஆரம்பித்தேன்.
அப்போ நம்ம இயற்கை விவசாயத்துலையும் சரியானதை கொடுத்தா வாங்குறதுக்கு சரியான ஆளுங்க இருக்காங்க. இப்போ என்னோட பொருளுக்கு நான் தான் விலையை நிர்ணயம் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, விவசாயிகள் நமக்கான பொருளை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியலைன்னு. நான் தான் நிர்ணயம் பண்ணுறேன். மற்றவங்களை விட ஆனால் விவசாயிகள் தான் கீழே வந்து கமெண்ட்ல கதறாங்க, நீ என்னப்பா இவ்வளவுக்கு விற்கிற அப்படின்னு. ஆனால் சொல்றது அவங்க தான், விவசாயிகள் தனக்கான பொருளை தானே விலை நிர்ணயம் பண்ணணும்னு. நான் விளைய வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவுதான் வந்தது, என்னோட 1 கிலோ அரிசி இவ்வளவுக்கு தருவேனா, வேணும்னா வாங்கிக்கங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் நம்மளுடைய விலை அதிகம்தான், ஆனாலும் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இந்தியா முழுக்க அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்னோட பொருளுக்கு நான் தான் விலையை நிர்ணயம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சந்தை உருவாக்கிட்டேன். இந்த இதை சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ அதுக்காக ஒரு 3 ஏக்கர்ல ஒரு பயிற்சி மையம் உருவாக்குறேன். இப்போ நம்ம 3 ஏக்கர்லயே என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து உற்பத்தி பண்ணி நீங்களே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். முதல்ல நீங்க இதுக்குள்ள வரும்போது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்துச்சு? நம்ம வர்றப்போ வந்து இயற்கை விஷயத்தை பற்றி நம்ம சோசியல் மீடியாக்குள்ள முதல்ல கொண்டு போக ஆரம்பித்தோம். என்னென்னா சோசியல் மீடியாவில் எனக்கு வந்து ரொம்ப அவேர்னஸ் இருந்தது. அப்போவே இந்த சினிமா ஃபீல்டில் இருந்ததுனால நம்மளை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது எனக்கு. நான் 2013 யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கார்பரேட்டில் இருக்கிறப்பவும் நான் வச்சுருந்தேன். ஒரு 2 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அது கூடயே பயணிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் முழு நேரமாக வேலை பார்க்கல. அது எப்படி அல்காரிதம் எப்படி செயல்படுது, சோசியல் மீடியாவை பற்றி எல்லாமே தெரியும் எனக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே முழுமையாக இல்லை, இப்போ முழு நேரமாக இருக்கும். அப்போ நமக்கு செய்ய வேண்டிய வேலையவே நான் எடுத்து காணொலியாக போட்டேன். இந்த பண்ணைக்குட்டை வெட்டுறது, இயற்கை விவசாயங்கள் பண்ணுறது, அது நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் அது ஆர்வமாக கேட்டாங்க. இப்போ 19 லட்சம் பேர் நம்மளை பின்தொடர்றாங்க. அது எல்லாத்துலேயும் சேர்த்து இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் சேர்த்து 1.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக புரியுது. அதே மாதிரி நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. நம்ம கமர்ஷியலா எதுவுமே கொடுக்கல. அப்ப இதையும் ரசிக்கிறதுக்கு, இதையும் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு உணர்வுகளை பார்த்து வந்து பின்னாடி நாங்களும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்க வேற சிலரை பார்த்து நீங்க உள்ள போயிருப்பீங்கல்ல. ஆமா. அப்ப அதுல நடைமுறை சிக்கல்கள், நிறைய ஏமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும். சலிப்புகள், எதுக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அப்படிதான் இருந்தேன். அப்படியே தப்பான முடிவுக்குள்ளதான் வந்திருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் அதை விட்டுட்டு போக முடியல. வந்துட்டோம் இல்லையா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால ஒரு பயம் இருந்தது, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொருளாதாரத்தில் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் விவசாயத்தை நம்பியே வேலையை விட்டுட்டு வந்தாங்கன்னா தொலைஞ்சாங்க. பிளான் பி பொருளாதாரம் இருக்கணும், மாற்று இன்னொன்று இருக்கணும் பொருளாதாரம். நான் நிறைய பேர்த்துல வேலையை இப்போ யாரையுமே நான் விடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட கேட்குறாங்க நிறைய ஆலோசனை. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ 2026 நான் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி இயற்கையாளனாகவோ அல்லது இயற்கை விவசாயமோ அல்லது விவசாயத்துறைக்குள்ளேயோ வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 36 தான் வரணும். அப்போ இந்த 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதான் நான் அந்த பயிற்சி எடுக்க போகிறேன். பயிற்சி வகுப்பு நான் என்ன 10 ஆண்டுகள் உங்களை என்ன மாதிரி சரி பண்ணிக்கணும். 2026 நான் எனக்கு ப்ரெஷராக இருக்குது, இந்த இயற்கையாளன் தவ மாதிரி அவர் நல்லா ஜாலியாக இருக்காரு, வீடியோ போட்டுக்கிட்டு நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு நினைச்சா தூங்குறாரு, எந்திரிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, அவருக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு வந்தீங்கன்னா இது அதை விட இது ப்ரெஷர் ஆகிடும். எனக்கு வந்து பொருளாதார நெருக்கடி வந்துடும், உங்களால வேலை பார்க்க முடியாது, நீங்க போட்ட பணத்தை எடுக்க முடியாது, நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அப்ப என்ன நினைப்பீங்கன்னா திரும்ப அதுக்கே போயிடலான்னு போயிடுவீங்க. அப்ப 13 வருடங்கள் நான் என்ன கட்டமைச்சிருக்கேன், உடனே நான் வரல. 2010 இருந்து 2023 வரை என்ன திட்டமிட்டு இருக்கேன். அப்படி திட்டமிடணும் நீங்க 10 வருடங்கள். இப்போ ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்குறீங்க, ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா 50,000 ரூபா தான் செலவு பண்ணணும். மீதி 50,000 ரூபா என்ன பண்ணணும்னா அவர் எங்கேயாவது சேவிங்கோ இன்வெஸ்டோ பண்ணணும். இப்படியே பண்ணிக்கிட்டு இது நிறையா இருக்கு. நான் கடைப்பிடிச்சதை நான் பயிற்சியாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 6 மாசத்துல அந்த பயிற்சி மையம் ஒரு 3 ஏக்கர்ல கிராமத்துல தான், அங்கே தான் வரணும் கத்துக்கிறதுக்கு எல்லாரும். ஆமாம், அங்கேயே தங்கி இருந்து. ஏன்னா சென்னை இந்த மாதிரியான நகரங்கள்ல தான் பிதுங்கி வலியுது. அதனால அது அங்கே வரணும். அதனால தான் நான் அங்கே என்னோட விவசாயத்தை சந்தைப்படுத்துறீங்க. ஆமாம், அங்கே வர வைக்கிறேன் எல்லாத்தையும். அங்கே வந்து கற்றுக்குங்க. நீங்கள் 10 வருடங்கள் வந்து இப்படிலாம் திட்டமிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் 36 26 நினச்சிங்கன்னா 36 வெளியில் வாங்க. அந்த 10 வருடமும் நீங்கள்
வேலை பார்க்குற இடத்துல வேலை பாருங்க. அங்கே பொருளாதார திட்டமிடலை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ₹1 உங்களுக்கு ரெவன்யூ வராட்டா கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். விவசாயிகளே திருந்தி வர வேண்டிய நிலையில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருந்துங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் நிறைய இடத்துல நான் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, விவசாயிகள் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு கீழே கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. நான் யதார்த்தம் தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிறதுக்கு பயம் இல்லை. ஏன்னா எங்கள் 1000 தலைமுறையும் விவசாயி, நானும் விவசாயம் தான் பார்க்குறேன். ஏன் நீங்கள் விளைய வச்சு நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். அப்போ விவசாயிகள் எல்லாம் மேலானவர்களானா இப்போ இருக்கிற விவசாயிகளை பெரிய அளவில் கடவுளுக்கு நிகராகலாம் கொண்டாடவே தேவையில்லைன்றேன் இல்லையா? ஒரு பயிரை விளைய வச்சு அதை அரிசியாக்கி நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டோம், கொண்டு போய் வித்துருவோம் அப்படின்னா என்ன விவசாயி நீங்க இல்லையா? அப்போ நம்ம ரசாயன உரம் போட்டு உருவாக்குறதுனால சாப்பிடாம இருக்காங்களா, இல்லை அது வந்து அப்படி அந்த பழக்கம் வரலையா? ரெண்டுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் அறிவு படைச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உரம் போட்டுட்டோம், நம்ம இதை சாப்பிட வேண்டாம். வேற எவனோ ஒருத்தன் தின்னுங்க, அவனுக்கு கேன்சர் வந்தா பிரச்சனை இல்லையா? அதான் கண்ணுக்கு தெரியாம எவனுக்கு வேணா போயிட்டு. ஆனா இவங்க சாப்பிடுறதும் வேற எவனோ உரம் போட்டு இவங்க விவசாயத்துல உரம் போட்டாங்கன்னா இன்னொருத்தன் மீனை கொண்டு வந்து பாமாலின்ல முக்கி வச்சுதான் அவங்க அந்த மீனை வாங்கி நம்ம தும்மா. ஆமா, அதுதான் நடக்குது. அப்ப ஏன் இவங்க வந்து இன்னுமே இப்போ நம்ம முன்னாடி தான் நம்ம சொல்லி கொடுக்கல. இப்போ எல்லாத்தையுமே மொபைல் இருக்குது, சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க. நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்க வந்துட்டாங்க. ஐயோ நீங்களே விவசாயம் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க, மீதி இருந்தால் கூட போய் விற்கலாம் அப்படின்ட்டு. இவங்க எதையுமே சாப்பிட்றதில்ல. அறுத்த உடனே கொண்டு போய் விற்றுட்டு ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க கிராம மக்கள். இவங்களுடைய மனநிலையை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ கிராமத்தில் தான் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் கிளவி எல்லாருமே மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஒரு நோட்டு ஒன்று போட்டிருக்காங்க, ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் என்ன சொல்கிறது, என்னுடைய அம்மா முதற்கொண்டு, எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போ தான் ப்ரெஷர் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரெஷர் சுகர் எப்படி வந்துச்சு கிராமத்துக்கு? வந்திருக்க கூடாதுல்ல. ப்ரெஷரும் சுகரும் கிராமத்தில் இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமானவங்க. இந்த 2 நோயும் பணக்கார நோயின்னு தானே சொன்னாங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி. ஆனால் இப்போ ஏன் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தது? ஏன்னா உணவை தேடி கிராம மக்கள் எல்லாம் வெளியில் போகிறாங்க. முன்னாடி அப்படி இல்லை. தன் மண்ணில் விளைஞ்ச காய்கறிகளை சாப்பிட்டாங்க, தன் மண்ணில் இயற்கையாக போட்டு சாப்பிட்டாங்க. அதை பண்ணினாலே போதும், ஆரோக்கியமாக இருந்துடலாம். ஆனால் அதை மக்களை வந்து மடைமாற்றவே முடியலை. அதுக்கு முக்கிய காரணம் தொலைக்காட்சி. அதில் வர்ற விளம்பரங்கள்லாம் வந்து பாரம்பரியம், இயற்கை, விவசாயம் திரும்ப கொண்டு போயிட்டு சாதாரணமாக கிடைச்சிக்கிட்டு இருந்த கடலை எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து இப்போ வந்து பெரிய சந்தையாக மார்க்கெட்டாக மாற்றி விட்டீங்க. அது ஒரு இப்போ நீங்கள் வந்து இது பண்ணதோட விளைவு நான் அவன் வந்து உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, கறி இருக்கா, அவன் நாங்கள் கறியை வச்சு உப்பு வச்சு விளக்கிட்டு இருந்தவங்களை காட்டு போயிருக்கேன்னு நீங்கள். இப்போ எங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, கறி இருக்கா, வெங்காயம் இருக்கா, அதான் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி இப்போ ஒரு சந்தையாக மாறி போச்சு. இது ஒரு பேஷனாக இதாயிட்டோ அப்படி. அது யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் இயற்கை முறையில் விளைய வச்சேன், 1 கிலோ கருப்பு கவுனி அரிசி இவ்வளவுன்னு சொல்கிறேன். அவங்க கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழை விவசாயிகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க இல்லையா? நான் ஏழை விவசாயிகள் எதுக்கு வாங்க சொல்கிறேன்? நீனு விவசாயி தானே, நீ அதை போட்டு உற்பத்தி பண்ணிக்க, எவ்வளோ விலை வேணா வச்சுக்க. இப்போ எல்லாம் உனக்கு பண்ணி சமைச்சிக்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் இந்த கேள்வி வைக்கிறாங்க, இந்த இயற்கைன்னு சொல்லி விலையெல்லாம் ஏற்றி விட்டுட்டீங்க, நல்லது தானே? அதே விவசாயிகள் அதே இயற்கை முறையில் விளைய வச்சு நீனும் வித்துக்க அதிகமான ரேட்டு. சந்தைப்படுத்துதலை அதிகமான விலைக்கு கொண்டு போகிறது நல்ல விஷயம் தானே. அதில் கடைசியாக யார் லாபம் அடைய போகிறா? விவசாயி தான். இப்போ நான் இயற்கை முறையில் இந்த அரிசி கருப்பு கவுனி அரிசி இவ்வளவுக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி என்னுடைய இன்னொரு இளைஞர் ஒருத்தர் போட்டு விற்கட்டும். தவம் இயற்கையாளன் தவத்திட்ட வாங்குறவர் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்களா? ஆனால் அதை ஏன் விவசாயிகள் செய்ய மாட்டேன்றீங்க? சந்தை இருக்கத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் சொல்றீங்களா மரச்செக்கு எண்ணெயெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் கடலை போடுறீங்களா, கடலை கொண்டு எங்கே போடுறீங்க? கமிஷன் கடையில் போடுறீங்க. அதை காய வச்சு பருப்பு எடுத்து கொண்டு போய் செக்கில் ஆட்டுறீங்களா? ஏன் விவசாயிகள் ஆட்டுறதில்லை? எவ்வளவுக்கு வேணா விலை வித்துட்டு போகுது. உங்கள்கிட்ட தான் கையில் பொருள் இருக்கு, எள்ளு இருக்கு. எள்ளு நீங்கள் போய் கமிஷன் கடையில் போட்டு நீங்கள் போய் பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் வாங்குறீங்க. அதான் என்னோட கேள்வி. நீங்க உங்களுக்கான பூர்த்தி செஞ்சுக்காங்க. நாங்க செக்கெண்ணெய் மரச்செக்கெண்ணெய் விலையை கூட்டி தான் விற்போம். இயற்கை முறையில உற்பத்தி பண்றவங்க நாங்க பெரிய அளவுல லாபம் எடுக்கத்தான் செய்வோம்னு வச்சுங்களேன். அதை பணம் இருக்கிறவங்க வாங்கிட்டு போகட்டும். ஏழை விவசாயம் செய்பவர்களும் வாங்க வேண்டான்றேன். நீங்க அப்ப விலை ஏறுறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற சென்னையில இருக்கிறவங்க வாங்கிட்டு போகட்டும் இல்லையா? நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். நீங்க மத்தத பீஸா பர்கர்லாம் போய் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க.
என்னோட கேள்வி. ம். அப்போ நாங்கள் விலை ஏற்றத்தான் செய்வோம், ஏற்றுவோம் கண்டிப்பாக. ம். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், ம். இயற்கை விவசாயிகள் எல்லாம் உங்களுடைய பொருளை அதிகமான விலைக்கு விலைக்கு வியுங்கள் ம். அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். யார் பேசுறதையும் அப்ப கவலைப்படாது. எல்லா பயிலும் வழிக்கு வந்துடும். அவன் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு அவனுக்கான உருவாக்கிக்கிடுவான். இது நடக்குது. ம். இது நடக்குதுன்னு இப்போ நான் ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், ம். 12.5 பில்லியன் ம். ஒருத்து, அவரோட நெட் ஒர்த்து ம். 1 லட்சம் கோடின்னு வச்சுங்களேன் ம். அவரோட ஒர்த்து. அவர் இப்போ இந்த பேட்டர்னுக்கு மாறிட்டார். ம். தனக்கான நஞ்சில்லா உணவை தானே உற்பத்தி பண்ணுறதுக்கு ம். வந்துட்டார். ம். அப்போ பணம் இருக்கிறவங்கலாம் வாங்க. ம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ஆடி கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ம். ஏன் சாதாரண காரில் போனால், இந்தியாவுக்குள்ள ஆடி காரில் போனால் 200 கிலோமீட்டரில் போகிற மாதிரியா நம்மளுடைய சூழல் இருக்குது? ம். ஆடி காரு பிஎம்டபிள்யூலாம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும்? அதுக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னா தான் வாங்கணும். அதை வாங்கிட்டு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையில் எதுக்கு நீங்கள் ஓட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் கியர்ல மிதிச்சிட்டு போறதுக்கு. அப்போ ஆடி கார் வாங்குற நீங்கள்லாம் உங்கள் அந்த 50 லட்ச ரூபாயை, ஒரு கோடிக்கு ஒரு 10 ஏக்கர் இடத்த வாங்கி அங்கே ஒரு 2-3 பேருக்கு வேலை கொடுத்து இயற்கை விவசாயம் பண்ணி இயற்கையான பொருளை சாப்பிடுங்க. எல்லாமே கருவேப்பிலையில் ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் போடலாம் ஒரு 10 ஏக்கருக்குள்ள. ம். அதுக்கு வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ம். அந்த மாதிரி நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ ம். என்கிட்ட நான் என் பையன் கேட்டான், ஆடி கார்லாம் வாங்கி தரல, ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கி அங்கே இயற்கை விவசாயம் பண்ணுவோம். உங்களை பண்ண சொல்லலைண்ணா, ம். நீங்கள் ஆள்கள் வச்சு அது ஒரு தொழில் முறையா மாத்துங்க. ஆள் வச்சு பண்ணுங்க. 15,000 ரூபா ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அவர் அங்கேயே இருக்க போறாரு. ம். அவருக்கு நஞ்சில்லாத உணவு கிடைக்கும். ம். தமிழ்நாட்டில் எங்கே வேணா பண்ண வச்சு நீங்கள் சென்னைக்கு கொண்டு வந்துடலாம். ம். இரவு 7 மணிக்கு நீங்கள் கருவேப்பிலைய ராமநாதபுரத்தில் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராவல்ஸில் இப்போ வந்துட்டு இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன். ம். உலகத்திலேயே அதிகமான பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படக்கூடிய ஒன்று கருவேப்பிலை. ஓ. இப்போ விருதுநகர் வேளாண் பொறியியல் அலுவலர் சொன்னது எனக்கு. ஐயோ, அவர் பேரெல்லாம் அதைத்தான் நம்ம வந்து உலகத்திலேயே இப்போ நம்ம ஒரு பொருள் இருக்குல்ல, அதை எடுத்து கொண்டு போய் கத்தரிக்காய் தக்காளி எல்லாம் வந்து பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவுக்கு அது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு கருவேப்பிலையை வந்து கூட்டமாக வளர்த்தீங்கன்னா தோப்பா அது வெள்ளை வெள்ளையாயிடும். நீங்கள் பச்சையாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஓட்டை விழுகக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைப்பீங்க, இல்லைன்னா அந்த கருவேப்பிலையை வாங்க மாட்டீங்க. அதனால அதிகமான ரசாயனங்கள் தெரிவிக்கப்படக்கூடியது ரொம்ப நேரடியாகவே நமக்குள்ளே போயிடுது. ஐயோ. வீட்டுக்கு ஒரு கருவேப்பிலை மரம் வளர்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ராமநாதபுரத்தில் நம்மாழ்வாரோட புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நான் பண்ணின ஒரே 2 விஷயம், ஒரு பப்பாளி மரம், ஒரு கருவேப்பிலை மரம் வச்சேன். என்னோட மண்ணுக்கு நான் தண்ணியே ஊற்றலை, என்னோட சூடு மண், ராமநாதபுரம் மண், அதில் பப்பாளியும் வருது, கருவேப்பிலையும் வருது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. நான் காணொலியெல்லாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலையில் என்னென்னலாம் தெளிக்கிறாங்க, தடை செய்யப்பட்டதெல்லாம் தெளிக்கிறாங்க. இப்போ பச்சை பசேர்னு வந்துடுது உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் ஒரு கருவேப்பிலை மரத்தை கூட நீங்கள் நட்டு வளர்க்க மாட்டீங்க. இப்போ எங்கள் ஊரில் நான் வளர்த்துருக்கேன், ஏன் மற்றவங்க வீட்டிலலாம் இல்லை? எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், வராதுன்னு சொல்கிறாங்கல்ல. கருவேப்பிலை இது கருவேல மரம் மாதிரி, நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்லை, நம்ம கண்டை வாங்கிட்டு வந்து வளர்க்கணும். இந்த சூழல் இல்லை. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆடிக்கார் வாங்குகிற பணத்தை வச்சு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாங்கன்னா கொடுத்து விட சொல்லுங்கள். இப்போ நான் கொடுத்து விட்றேன்ல, கருவேப்பிலையை இரவு 7 மணிக்கு ஒரு பஸ்ஸில் கொடுத்து விட்டோன்னா காலையில் 7 மணிக்கு கிண்டியில் வாங்கிக்கிறாங்க. தக்காளி, வெங்காயம், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், சுரக்காய், மிளகாய், பீக்கங்காய், இது எல்லாம் வந்து இந்த காய்கறி வணிகத்தையும் சரிங்க இயற்கையாக அதை உருவாக்க. ஆமாம், இப்போ கொண்டு வர போகிறேன். நான் வீட்டுக்காக இப்போ போட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். பூசணிக்காய் மட்டும் வித்துட்டு இருந்தேன் நான். அது கொஞ்சம் நல்லா அதுவாக முளைச்சிச்சு, பூசணிக்காய் மட்டும். இப்போ உங்களுடைய சந்தையை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி பீதிகளை உருவாக்குறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சந்தைகளை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு விளம்பரத்தை பாருங்கள், கார்பரேட்காரங்க கொடுக்கக்கூடிய விளம்பரம் எவ்வளோ பெரிய பீதியை கிளப்புது, நாங்கள் போடுற காணொலி எவ்வளோ பெரிய பீதியை கிளப்புதுன்னு பாருங்கள். இல்லை, இந்த ரசாயனம் சொல்லி அதை வந்து உங்களுக்கான இயற்கையான இதை உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான சந்தையை உருவாக்குறதுக்காக இது மேலே மற்றது மேலே நான் எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறதுனா எதிர்த்து வாதமே பண்ணுறதில்ல, அப்படி தான் பண்ணுறோம். நான் இப்படி தான் பேசுகிறேன். என்னோட கண்டென்ட் எல்லாமே வைரல் ஆனது காரணமே என்னோட அப்ரோச் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ணுறோம். ஏன் கார்பரேட் போடுற விளம்பரத்தெல்லாம் பாருங்கள், பட்டும் கேவலமாக இல்லை. 7 நாளில் சிவப்பழக்காக்குவேன், சொட்ட தலையில் முடி வர வைப்பேன், முடியே இல்லாத ஒரு நடிகர் அதுக்கு விளம்பரத்துக்கு வருவார். ஏன் அவர் தலையில் முடியை வளர்த்துருக்கலாம் இல்லையா? இதை வாங்கி தடவுங்க, இதாகிடும், அதை வாங்கி, இதை விடவா நாங்கள் கேவலமாக பண்ணுறோம் இல்லையே. அதனால் நாங்கள் வந்து அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா பயமுறுத்தியாவது இயற்கையான உணவுகளை உண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்கள்ல, கடைசி ஆயுதம் பயம் அப்படின்னு. அதை தான் பண்ணுறோம் நாங்கள். மற்ற பண்ணுறது வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. சரி. இல்லை, இப்போ இயற்கை விவசாயம், ஊர் திரும்புதல் அப்படின்லாம் இருக்குது.
இந்த வேலைக்கு உள்ளே போயாச்சுன்னா அங்கே வேலைக்கு ஆள்கள் கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஆமாம், ஆள்கள் கிடைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் யாரும் வரல, நான் வெளியூர்ல இருந்து கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் அதிகமான கூலி கொடுத்து இப்போ தான் நிறைய களை எடுக்க வட வச்சேன். இந்தியர்கள்லாம் இறங்கிட்டாங்க, நம்ம ஆளுங்க விவசாயம் பண்ணுறது இல்லை. ஆமாம், ராமநாதபுரத்தில் அவ்வளோ விவசாயத்துக்குள்ள இன்னும் வட இந்தியர்கள் வரல. ஆனால் இங்கே என்ன ஒன்றுனா, ஆனால் திருநெல்வேலியில் களக்காடு பக்கத்தில் பார்த்தேன், அங்கே ஒரு விவசாயி வேலைகள்லாம் நடவு பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இங்கே ஒரு உளவியல் இருக்குது. நம்மள்கிட்ட நம்ம ஆளுங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து வேலை பார்க்கணுமா, நானும் விவசாயி நீனும் விவசாயி, நீ நானும் பக்கத்து வீடு, அவன் வயலில் போய் நான் வேலை பார்க்கறேன், அவன் வயலில் போய் நான் வந்து வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அப்போ கிடையாது. அப்போ வந்து பொருளாதாரம்ன்றது விவசாயத்தில் தான் இருந்தது. இப்போ பக்கத்தில் போய் ஒன்றுக்கு மாறி மாறி கருத இருக்கிறதுக்கலாம். இப்போ அப்படி இல்லை. அவங்க பையனோ அவங்கள வேற ஒரு பொருளாதாரம் இருக்கு. அவர் பெயிண்டரா இருக்காரு, கொத்தனாரா இருக்காரு. அப்போ அவங்களுக்கு இதை சார்ந்து இல்லை. அதனால அவங்க வந்து அதை வந்து ஒரு கௌரவமாக பார்த்துட்டு வேலைக்கு வர்றதில்லை. இன்னொன்று வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம், அது மிகப்பெரிய ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அது எந்த கவர்மெண்ட் அதில் வந்து மற்றவங்க சாதாரண மக்கள் வந்து அவங்க மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க. இல்லை, மகிழ்ச்சின்றது என்னென்னா, நீங்கள் 100 நாள் வேலை கொடுத்துட்றீங்க, அவங்க வந்து போய் உட்கார்ந்து இருந்துட்டு வர்றதுக்காக அவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுனால முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ 300 ரூபா 320 ரூபா கொடுக்குறீங்க, நாங்களும் 300 ரூபா 350 ரூபா தான் கொடுக்குறோம். அப்போ கால் வலிக்க களை எடுக்கிறதுக்கு வருவாங்களா, சும்மா போய் உட்காந்து கொஞ்சம் கதையை பேசிட்டு வர்றது எதுக்கு வருவாங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ நம்மளே அப்படித்தானே விரும்புவோம். இங்கே போனால் கால் எடுக்க களை எடுக்கணும்ப்பா, அங்கே போயிட்டோம்னா அதே பணம் வந்துடுதுன்னு. இந்த 100 நாள் வேலையை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இன்னொன்று, அது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது, ஏழைகளுக்கே வந்து ஒரு கொடுமையான விஷயம்தான். ஏன்னா சோம்பேறிகள் ஆயிடுறாங்க இல்லையா. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் 1 வருஷம் 100 நாள் வேலை கொடுத்து சும்மா உட்கார வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து என்னோட வயலில் எப்படி வேலை பார்ப்பாங்க. எங்கள் அம்மா விடுங்க, என்னையவே என்னோட மனைவியை நீங்கள் 100 நாள் வேலை கொடுக்குது அரசு, என்னோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அதுதான் எளிமையான வேலையை நீங்கள் போயிடுறாங்க. திரும்ப விவசாயம் எப்படி நாங்கள் பண்ணுறது, அவங்கள சோம்பேறி ஆக்கிடுறாங்களா இல்லையா. அப்போ இது எதுக்காக அரசு கொடுக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு வங்கிக்காக இருக்கலாம். இது ஒரு கொடுமையான விஷயம். எந்த அரசு கொண்டு வந்ததுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண விரும்பலைனா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசும் அதை விட மாட்டேன்டுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு விவசாயா 100 நாள் வேலை தேவையில்லை. இது யாருக்கு போய் சேரப்போகுதுன்னு தெரியல. இதையெல்லாம் பேசுகிற சீமான் அவர்கள் வந்து அவரு தான் வந்து இந்த இயற்கை, அவர் சின்ன விவசாயி, விவசாயம் சார்ந்து மரபு சார்ந்து ஊர் திரும்புதல் ஆரம்பிச்சு மண் காப்போம், மரம் காப்போம், மாடு காப்போம்ட்டு என்னென்னவோ பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அதை தான் பேசிகிட்டு இருந்தேன், அதே சித்தாந்தங்களை தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம வந்து அவர் இதை பேசுகிறாரு, இந்த நடைமுறைகள்லாம் மக்களுக்கு அவர் பேசுறது பிடிக்கிறது இல்லை இல்லையா. அதனால தான் வந்து நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன், நம்மளை நிறைய பேருக்கு தெரியும். சீமான் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக பேசுறதெல்லாம் ஒரு பிடிக்கல அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அதாவது நான் பேசிடலாம் ஒரு விவசாயியா, ஒரு அவர் பேசக்கூடாதுன்றதான் என்னோட விருப்பம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த கட்சியும் அந்த அரசியலையும் சாராத ஆள் தான். நம்ம விவசாயி, நம்மளை எல்லாருமே பின்பற்றுறாங்க. நம்ம எந்த அரசு இருந்தாலும் அதுக்கு எதிராகத்தான் நான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த அரசாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி இருந்தது எங்கள் ஊரில் 2 வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க, 2லையுமே தண்ணி இல்லை அப்படின்னு இதுக்கு போட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது ஒரு காணொலி ஒன்று போட்டேன்னா, ஏன் நாம் தமிழர் வந்து வெல்லவே முடியலை, அது பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போச்சு. யூடியூப் எல்லாத்துலேயும் மொத்தம் 3 மில்லியன், 30 லட்சம் பேர், 20,000 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் ஜெயிக்க போவதே இல்லை தான் ஹெட்லைன். அதில் நான் சொல்லியிருந்தேன் எல்லா விஷயத்தையுமே. அப்போ அது ஷார்ட்ஸாக தான் பேசியிருந்தேன், அதை வந்து விரிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணணும்னா, நடைமுறை அரசியலை பின்பற்றணும். அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். மக்களோட மனநிலையில் பண்ணலைன்னா, இந்த காணொலியை பார்க்குறவங்க என்னை தவறாக நினச்சிக்கிட்டாலும் சரிதான், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. எனக்கு ஆசை இருக்குது, ஆனாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுதான் என்னோட ஒரு கோரிக்கை. ஏன்னா மக்களை புரிஞ்சுக்காத ஒரு அரசியல் வந்து, நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேனே, அவங்க நிறைய பேர் நீண்ட காணொலி ஒன்று போடுங்கன்னு சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். 50 வருடம் ஆனாலும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஒரு இயக்கமாகத்தான் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யதார்த்தமான அரசியலுக்குள்ளே வரணும். நீங்கள் இல்லைன்னா, யதார்த்தமான அரசியல்னா திராவிட கட்சிகள் 3000 கொடுக்குறாங்கன்னா இவர் 4000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இதை சொல்கிறீங்களா? இல்லை, அந்த யதார்த்தமான அரசியல் கிடையாது. இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேனே, யதார்த்தமான ஒரு அரசியல்னா, இப்போ வந்து
இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஒன்று இதை மட்டும் சொல்லிடுறேன்னா, இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறத இனிமே பேசக்கூடாது, செயல்படுத்தணுன்றேன். இப்போ அதிகமாக பேசிட்டீங்க. நானே ஒரு நாளைக்கு தினந்தோறும் 1 மணி நேரம் கேட்பேன் சீமானனோட பேச்சை. தூக்கம் வரலைன்னு வச்சுங்களேன், அவர் பேசுகிறத போட்டு காதில் வச்சு தூங்கிக்கிட்டே இருப்பேன். தூக்கம் எனக்கு இரவுகளில் வரலைன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பிடிக்கும். நிறைய பேர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட அவர் பேச்சை ரசிக்கிறாங்க. நிறைய தலைவர்கள் அவர் எம்எல்ஏ பேசுறது நல்லா தான் இருக்கு, சரியா தான் பேசுறாரு, சரியா தான் இருக்குன்னு சொல்றாங்களே. ஏன் ஓட்டு வங்கி இல்லைன்னா அவங்க வந்து யதார்த்தமான அரசியல்ன்றது இன்னொன்று. இனிமே அவங்க என்ன பண்ணணும்னா இந்த கூட்டம் போடுறது, எதிர்த்து போராட்டங்கள் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இப்போ அவங்க நாம் தமிழருக்குன்னு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை மற்ற எதுக்குமே செலவு பண்ணாமல், கூட்டம் போடாமல், எதுவுமே பண்ணாமல் ஒரு 100 ஏக்கரை வாங்கி, நீங்கள் ஏன் அந்த பால் பொருளாதாரம்னு பேசுகிறீங்கல்ல, ஒரு 100 ஏக்கர் வாங்குங்க. அல்லது நாம் தமிழர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஆரம்பிங்க, ஒரு 5-6 இன்வெஸ்டர் உள்ளே கொண்டு வாங்க. அல்லது நாம் தமிழர் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் கொண்டு வாங்க. ஒரு 100 ஏக்கரை வாங்கி அங்கே ஒரு 1000 பசுமாட்டை வளர்த்து ஒரு 100 பேருக்கு ஏன் சீமான் வேலை கொடுக்க மாட்டேன்றாரு? பேசிட்டாரு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? இன்னுமே செயல்பாட்டில் காமிச்சிங்கன்னா தான் இன்னும் கொஞ்சமாவது நீங்க வர முடியும். இன்னும் பேசவே வேணான்றேன்னா அவர் எங்கேயுமே யாரையுமே அவர் பேசாத பேச்சே கிடையாது. இல்லை இப்ப திரும்ப கேட்டீங்கன்னா ரிப்பீட்டா தான் தோணும் உங்களுக்கு, இல்லையா? அதனாலதான் சொல்றேன், பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 26 தேர்தல எல்லாத்தையும் அதிகபட்சமான உழைப்பு பிரச்சாரம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. நான் பொய் சொல்லணும்னே, உண்மையை சொல்றேனே, ஒரு 100 மணி நேரம் 150 மணி நேரம் அவரோட பேசுறது கேட்டிருக்கேன். 150 மணி நேரம். அதனாலதான் நான் சொல்றேன், பேசாதீர்கள், செயல்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு. எப்போ ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க அமைதி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பவர்ஃபுல். இப்போ எங்க அப்பா நான் பேசவே இல்லை, ஆனா ஒரு விஜய் மாதிரி எப்ப கொடுப்பாருன்னு கார்த்திக் வந்து சகுனி படத்துல சொல்லுவாங்க, சாமி பேசாத சாமி. இது சிரிப்பா இருந்தாலும் இதான உண்மை. யார் ஒருத்தவங்க தொண பேசிட்டே இருக்காங்களோ அவங்க பேச்சை மட்டும் தான் கேட்பாங்க, அதை காதுல வாங்கி இந்த காதுல போயிடுவாங்க. அதனால இன்னுமே பேச வேணாம், செயல்படுத்துங்க. ஒரு 100 ஏக்கரை வாங்கி ஒரு 100 பேருக்கு ஒரு பசுமாடு வைங்க, அங்கே விவசாயம் பண்ணுங்க, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுங்க. ஏன் இன்னும் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் ஏன் எதிர்த்து அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் விட்டு வெளியில் வாங்கன்றேன் உங்களை. வந்துட்டு இதை பண்ணுனீங்க, அதுக்கான செலவு பண்ணுறீங்களா பணம், அதை இதுக்கு செலவு பண்ணுங்க. இதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். தனிநபர் ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு 200 ஏக்கரை வாங்கி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களுக்கு ஒரு 200 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணி அங்கே தான் நான் 1 மாதம் இருந்துட்டு வந்தேன் தென்காசியில். ஒரு 200 ஏக்கரை வாங்கி கடையம்ல 200 ஏக்கரை வாங்கி அங்கே ஒரு 150 பசுமாடு 50 எரும மாடு வச்சு ஃபுல்லாக இயற்கை விவசாயம் தான். அங்கே ஒரு 200 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பேசுகிற நீங்கள் செயல்படுத்தி காமிச்சிட்டிங்கன்னா நம்பிட போகிறாங்க. அப்போ இனிமே நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான், செயல்கள் தான், பேசவே வேணான்றேன்னா. அப்படி இருந்ததுன்னா மாற்றங்கள் ஒரு இன்னொன்று வந்து என்னன்னா, எனக்கு தோணுனது இது வந்து கண்டிப்பாக சீமானன் காதுக்கு போகலாம். ஒன்று, வெளிப்படையாக பேசணும்னா அவரை பற்றியான பிம்பங்கள் இங்கே ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. நம்ம தமிழ் வார்த்தை அதுக்கு தெரியல, அண்ணன்னா சரியாக தமிழ் வார்த்தை கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, சகாயம் மாதிரியான ஒருத்தரை முதல்வர் வேட்பாளராக முன் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் சில மாற்றங்கள் வருமோ அப்படின்னு இன்னொன்று. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து அதில் பற்றுள்ளவனாக தான் சொல்கிறேன், வேற ஆதரவாக தான் சொல்கிறேன். என்ன நிதர்சனம், ஏன்னா என்னைக்கு நான் பேசுனது நிறைய பேர் 20,000 பேர் ஃபார்வர்டே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கேன். கண்டிப்பாக பேரை மாற்றலைன்னா கூட இன்னும் நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் ஆட்சியை பிடிக்க முடியாது. அந்த இது வெளிப்படையான உண்மை தான். ஏன்னா இங்கே 40% மேலான மக்கள், அதாவது நாயக்கர் காலத்துல இருந்தே, மதுரையில் நாயக்கர் மகால்லாம் இருக்குல்ல, இப்படி ஒரு 100-150 வருஷம் இருக்குமா, அவங்கெல்லாம் வந்து மதுரைக்கு. இங்கு 40% சொல்லப்போனால் 50% மக்கள் தமிழர் அல்லாதவர் இருக்காங்க. நீங்கள் எப்படி நாம் தமிழர்னு வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சரி, இதெல்லாம் வைக்க வேண்டாம்னு நினச்சி அந்த உணர்வு இருந்தால் போதும். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நான் எந்த கட்சியும் சாரலை, என்ன இதையே அழுத்தமாக சொல்லிக்கிறேன்னா, ஏன்னா நம்மளை கொண்டு எங்கேயாவது ஒரு பக்கம் சேர்த்து விட்டுருவாங்க பேச்சில். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அந்த உணர்வு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த உணர்வு இருக்குது. நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் அந்த 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 உணர்வை நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் நண்பர்கள் இருக்காங்க. ஒரு 50% பேர் வந்து யாரு ஜெர்க்காகிறாங்க, தமிழர் அல்லாதவர்.
உணர்வை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். இப்ப மற்ற தமிழன் தமிழன் சொல்றதுக்கு அவ்வளவு அச்சமா தமிழ்நாட்டுல? அது இருக்கு. அதாவது இப்ப நீங்கள் நானும் சொல்லிக்கலாம். நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு ஆட்சி இப்படி பண்ணா எப்படி? இங்க 50% பேர் யாரு? அப்ப நீங்க இயக்கமாவே இருந்துட்டு போங்க. உங்களை நம்பி பின்னாடி அந்த ஆசையோட வெறியோட இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல பின்னாடி தொய்வடைச்சு. எனக்கு கனெக்ட் ஆனது எப்படின்னா, நான் இயற்கை விவசாயம் பண்றேன், விவசாயி தானே. நான் அந்த தேர்தல் சமயத்துல சீமான் வெற்றி பெறணும்னு விரும்புறீங்க. ஆமா, அதனாலதான் நான் பேசுறேன். இப்ப விவசாயின்னு கூட நான் சில இடங்கள்ல வந்து காணொலிகள் கூட போட முடியல, ஏன்னா இந்த கட்சிக்கு சார்பா பேசுறாரோ அப்படின்னு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி அடையணும்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறீங்க. சோசியல் மீடியால இருக்கக்கூடிய 2 வருஷத்துல 19 லட்சம் பேர் ஈர்த்த எங்களை மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு பேசுங்க. என்ன நடக்குது சோசியல் மீடியால, அதனுடைய அல்காரிதம் எப்படி செயல்படுது, இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன, எப்படி வந்து வெற்றி அடையலாம். நீங்க இன்னும் பேசுறது எல்லாமே சரிதான். அப்படின்னா நீங்க இயக்கமாக இருந்துட்டு போங்க. அரசியல்ல கண்டிப்பாக வெற்றி அடைவது மிகப்பெரிய கடினம். இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். வெற்றி பெற்றதற்கு பிறகு நீங்க இந்த தமிழ்நாட்டை எப்படி மாற்றணும்னு நினைச்சீங்களோ மாற்றலாம். இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒன்றை பண்ணுனா கூட இது வந்து என்னோட கருத்து, வேண்டுகோளோ கட்டளையோ இல்லை இதை பண்ணுங்கன்னா கிடையாது. ஒன்று பேரையும் மாற்றணும், இன்னொன்று வந்து இன்னொருத்தர முதல்வர் வேட்பாளராக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பிம்பங்கள். இதனால வந்து இப்படிலாம் கொண்டு வந்துதான் வெற்றி வேணும், அப்படிலாம் தேவையில்லைன்னு நினைச்சிங்கன்னா சொல்கிற மாதிரி நிதர்சனமான உண்மைதான். நீங்கள் நான் 30 வருஷத்துக்கு இருந்தால் பார்ப்போம். இதே காணொளி இருக்கலாம், 30 வருஷத்தையும் தாண்டலாம். சரி, நன்றி. நன்றி.